மக்களே வணக்கம். காலையில் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டார். அவர் எப்பயுமே 6 மணிக்கு குளிச்சுட்டு விளக்கு போட்டு 4:30க்கே 4:30 5 மணிக்கே எழுந்திரிச்சிக்குவார். குளிச்சுட்டு விளக்கு போட்டு காப்பி சாப்பிட்டு ஒரு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டார். சரி, வெயில் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வத்தல் காய போட்டுடலாம். வத்தல் காய போட்டு வெயில் வந்துச்சுன்னா மெத்தைக்கு மேலே போக முடியாது. அரிசி ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு வரமிளகா சீரகம் போட்டு கல் உப்பு போட்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஆட்டிக்கிறது தான். தண்ணி கொதிக்க வச்சு வத்தல் போட்டால் வெயில் நாளையெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இந்த கொத்தரை வத்தை, கத்திரிக்காய் வத்தை, வெண்டங்காய் வத்தை எல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து தீர்ந்துடுச்சுமா போட்டு வச்சிருந்தாரு. சரி, இப்போ புதன்கிழமை தான் சந்தை. இப்போ காய்காரமாக வந்தால் கூட கொண்டு வருவாங்க, சொன்னாக்கா கொண்டு வந்து. நாங்கள் சந்தைக்கெல்லாம் போகிறதே இல்லை. புதன்கிழமை தான் சந்தை, போகிறதே இல்லை. இப்போ தான் லைனுக்கு கிளம்புறாரு. தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா மாவை நல்லா தண்ணி ஆட்ட கரைச்சி ஊற்றி நல்லா கை விடாத கிண்டிகிட்டே இருந்தோம்னா இதுலேயே காரம் உப்பு சீரகம் ஏன்னா பெருங்காயம் போட்டிருக்கு. பெருங்காயம் போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. சீரகம் என்ன 2 போடலாம். சீரகம் போட்ட வரைக்கும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். முறுக்குப்பொடி வேறு இல்லை, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாமியார் வீட்டில். விடு போனதே சொல்லாத, விடுமா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. பக்கத்தால் அங்கே போய் அந்த கொசு வழக்காருங்க பார்த்தியா பக்கத்து வீடு, அதெல்லாம் எதுவும் வாங்காதுண்ணா. சரி, நான் ஒரு கவர் எடுத்து கவரை ஓட்டை போட்டு டைட்டாக புளியும் போது நான் சொல்கிறேங்க. நல்லா அப்படி கை விடாத கிண்டிகிட்டு இருக்கணுங்க. நல்லா கல்லாட்டம் பதமாக, ரொம்ப கல்லாட்டம் இருந்தால் புளிய முடியாது. நல்லா இதமாக சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைகிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி பிசைஞ்சாவே நல்லா பொழுன்னு நல்லா விழுவும். முறுக்குப்படியே தேவையில்லை. கேரியர் பேக் இருக்குது இல்லைங்க, நல்லா கொஞ்சம் மொத்தமான கவர் எடுத்து இப்படி கை விடாத கிண்டிகிட்டு இருந்தோம்னா போதுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே கெட்டியாக ஆயிரும். இப்படி தாங்க அரிசி ஆட்டி ஏலக்காய் தூளெல்லாம் நுணுக்கி போட்டு வெல்லம் போட்டு அல்வா அப்படி செஞ்சு கொடுமாமாங்க எங்கள் பொண்ணுங்கள்லாம். அப்போல்லாம் செஞ்சு கொடுப்போம். இப்போலாம் எந்த பிள்ளைங்க வீட்டில் கேட்குது என்ன வேணுமோ பிரியப்படுறாங்களோ, பேக்கரிக்கு போகணும்னா போதும், விரல நீட்டினா என்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் போகணுங்கிறதே இல்லை, வீட்டில் இருந்தே ஒரு ஃபோன் தட்டுனா வந்துடுது. ஆமாங்க. ஒரு 20 நிமிஷம் கிண்டுனா போதும். கை விடாது கிண்டுங்க, கையில் உட்காந்துக்கும். அவருக்கு இதுதாங்க பிடிக்கும். ஊருக்கு போனால் கூட பெரிய பாப்பாவோட இதில் ஊரில் இருக்கிறாங்க வெள்ளியில், அவங்க கூட அப்படி தாங்க. இந்த வத்தல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். போகும்போது 2 படி ஆட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க வேணுங்கிறப்ப கொஞ்சம். அப்புறம் ஒரு தடவை ஊருக்கு போனப்போ கூட எங்கள் அண்ணியார் சந்தியம்மா போட்டாங்க பக்கத்தால் எதுப்பால் மெத்த வீடு இருக்குது, வாங்க அது போய் புழிஞ்சு விடலான்னு சொல்லி. அப்புறம் இது மாதிரி காய்ச்சி இப்போ ஒரு வருஷமாக கொஞ்சம் எல்லாம் ஏதோ கொஞ்சம் டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, அதனால் நல்லா போகாத வராது இருக்குது. போயிட்டு வரணுங்க, போய் பார்த்துட்டு வரணும். பாருங்க கெட்டி ஆகிக்கிச்சு. வெயில் வந்துச்சுன்னா மேலே மெத்தமைக்கு போக முடியாது, உட்காந்து புளிய முடியாது. பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. சரி மக்களே, நான் வச்சுட்டு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிண்டுனா தான் அடி பிடிக்காது வருங்க.
சரி இந்த மாதிரி வத்தல் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சும்மா 2 படி 3 படி போடணுங்கிறதில்ல. சும்மா ஒரு அரை படி அரிசி போட்டு ஆட்டி வச்சாவே அது வருங்க 2-3 மாதத்துக்கு வரும். என்ன வெய்ய நாளையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா வத்தலும் போட்டு வச்சுக்கிட்டா அது வத்த குழம்புக்கெல்லாம் நம்ம அப்பப்போ வீட்டில் இருந்தால் 2 போட்டு சுடு தண்ணி போட்டு அலசிட்டு வத்த குழம்பு வச்சுக்கலாம். கொத்தரை வத்தை, வெண்டை வத்தை, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்குங்க, நல்லது. சரிங்கம்மா, வச்சிட்றேன். சரிங்க மக்களே, அடி பிடிச்சிக்கும். அடுப்பு சிம்மில் வைக்கணும். ஓகே.